பசங்களை பத்திரமா பாத்துக்கிறாதா. பசங்க ஸ்கூல் போறப்பெல்லாம் பத்திரமா கொண்டு போய் விட்டு வா. சரியா? நல்லா சாப்பிடு, வேலைக்கு சுகர் மாத்திரை போடு. நீ என்ன லூஸ் ஆயிட்டியா ரவி? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு வண்டலூர் சிக்னல்ல கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, இறந்துட்டாருமா. என்னது ஆக்சிடென்ட்டா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என் ஹஸ்பண்ட் இங்க தாங்க நின்னு பேசிட்டு இருக்காரு. போன வைங்க. இங்க தான் பேசிட்டு இருக்க லூஸ் மாதிரி கால் பண்ணிட்டீங்க. எங்க போயிட்டாங்க ரவி? நீயா? வா. ராதா, என்ன ராதா தான்? என்ன நீ பத்திரமா இருக்கியா ராதா? ஏன் வீட்டுக்குள்ள தான் பத்திரமா தான் இருப்பாங்க. நீ பத்திரமா இருக்கணும் ராதா. பசங்களை பத்திரமா பாத்துக்கணும்னா. நீ பைத்தியம், பத்திரமா தாடா இருக்கேன். வா உள்ள வா. இல்ல ராதா, நல்லா உள்ள வர முடியாதுடா. உள்ள சாமி படம் இருக்கு ராதா. சாமி படம் நல்லா இருக்கணும் ராதா. இத்தனை நாள் உன்னை ரொம்ப நான் அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன், வேதனைப்படுத்திட்டேன். இப்ப நான் இல்லாம நீ எப்படி ராதா இருக்க போற? ஏய் பைத்தியம் மாதிரி அழுது ரோட்ல போயிட்டே. பசங்களை பத்திரமா பாத்துக்கிறாதா. பசங்க ஸ்கூல் போறப்பெல்லாம் பத்திரமா கொண்டு போய் விட்டு வா. சரியா? நல்லா சாப்பிடு, வேலைக்கு சுகர் மாத்திரை போடு. நீ என்ன லூஸ் ஆயிட்டியா ரவி? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதான் உனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ராதா. அதுக்கெல்லாம் மாத்திரை போட நான் இருந்தோம் கரெக்டா எடுத்து கொடுப்ப மாதிரி. இப்ப நான் இல்லாம போயிட்டே ராதா. எடி நின்னு அசிங்கப்படுத்தாதடா. எனக்கு என்னென்ன இருக்குன்னு. ஏய் உள்ள வாடா. இல்ல தொடாது ராதா, என்ன தொடக்கூடாது ராதா. ஏன்? இல்ல ராதா, என்ன தொடாது ராதா, என்ன தொடக்கூடாது ராதா. என்ன சொல்ற? ஏன் தொடக்கூடாது? என்ன ஆச்சு? ராதா அதெல்லாம் முடியாது ராதா. நல்லா தானடா போன. பத்திரமா இரு ராதா. ராதா நீ பத்திரமா இருக்கணும் ராதா. ஐயோ, நான் எனக்கு- இல்லாம நீ வந்து அழக்கூடாது ராதா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ராதா. நீ கண்டிப்பா பைத்தியம் ஊத்தி ஊத்தி நீ போச்சு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் ராதா. என்னது இன்னொரு கல்யாணமா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இல்ல ராதா, நான் இல்லாம நீ எப்படி வாழ போறேன்னு நினைச்சா ராதா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பைத்தியம் சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்கே நீ. ராதா என்னால இனிமேல் குடிக்க முடியாது ராதா. குடிக்க முடியாத எப்படி போய் சொல்லிட்டு போற? பைத்தியம் உள்ள வாடா. வர முடியாது ராதா. பத்திரமா இரு ராதா. என் கால் இருக்குல்ல உனக்கு, என்ன எடுத்து வாடா. இல்ல ராதா. இப்ப வர போறியா இல்லையா ரவி? கழுத்துக்கு அடிச்சிரும் நானு. வாடா. தொடாத ராதா. என்ன தொட்டா தீட்டு ராதா. என்னை தொட்டா தீட்டு ராதா. இதெல்லாம் நம்புறியா? நீ எல்லாம் நம்புற ஆளே கிடையாது. ராதா நீ பத்திரமா இருக்கணும். இப்ப நீ வர போறியா இல்லையா? வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. இருட எருவ மாட்டேன் நாயே. போன் வருது வச்சுக்கிறோம். ஹலோ நாங்க ஜிஹெச்ல கால் பண்ணிருக்கோமா. சொல்லுங்க. ரவிராஜ் யாருமா? என் ஹஸ்பண்ட் தாங்க. சொல்லுங்க என்ன? ஒரு வண்டலூர் சிக்னல்ல கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, இறந்துட்டாருமா. என்னது ஆக்சிடென்ட்டா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என் ஹஸ்பண்ட் இங்க தாங்க நின்னு பேசிட்டு இருக்காரு. போன வைங்க. இங்க தான் பேசிட்டு இருக்க லூஸ் மாதிரி கால் பண்ணிட்டீங்க. எங்க போயிட்டாங்க ரவி? ரவி இங்க தானே பேசிட்டு இருந்தான். ரவி ஐயோ வேற போன் வேற எடுக்க மாட்டேன். எங்க தான் போனன்னு தெரியலையே. ராதா எங்கடா போன? என்னடி? என்ன? நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? எதுக்கு பயந்த? யார் யாரும் ஃபோன் பண்றாங்க, என்னமோ ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. நீ எது உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. செத்து போறேன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா, யார் அவங்க? அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? ஆமா. பயந்துட்டியா நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு? எது அதுல விளையாடணும் தெரியாது உனக்கு லூசு பையலே. நான் இந்த காலைல இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இந்த மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து ரொம்ப அக்கறையா பேசின உடனே ஒரு ஃபோன் வரும். வந்த உடனே உங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாருன்னு சொன்ன உடனே அப்படி திரும்பின உடனே ஒரு மாயமா மறைவாரு. அதை செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தேன். அட பைத்தியமே, லைக்குக்காக என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? லூசு. ஏன்டி? லைக் தான் முக்கியமா உனக்கு? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. என்னடி லூசோட விளையாடிட்டு இருக்க? சும்மா லூசோட மதிப்பு தெரியல உனக்கு? என்ன சொன்னாங்க ஃபோன் பண்ணி? நீ செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. சொன்னாங்களா? சும்மா சொன்னாங்கடா, சும்மா சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு லேடிஸ் பேசிச்சே. அதுக்கு எப்படி உன் நம்பர் தெரியும்? இதை யோசிக்க மறந்துட்டமே. ஐயோ அது கடையில இருந்தவங்க. போய் சொல்லாத. நான் தான். அது என்ன வயசு பொண்ணு மாதிரி இருந்துச்சு அது. வயசு பொண்ணு இல்ல, அது வயசான ஆயா. அதுக்கு 55 வயசு ஆகுது. இல்லடா நீ போய் சொல்றடா. எனக்கு ஏய் பாரு மறைக்கிற நீ. இப்ப நான் செத்து போனது பிரச்சனை இல்ல உனக்கு. இப்ப அந்த ஆயா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? இல்லடா அது பொண்ணு வயசு தான். அது ஒரு சுடிதார் போட்ட ஜிகர் தண்டா. அது ஒரு பாட்டி தான். அது உனக்கு
உனக்கு எப்படி நம்பர் தெரியும்? நான் தான் போனேன் பாட்டி, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போறேன், என் ஒய்ஃபுக்கு ஒரு போனை போட்டு நான் செத்து போயிட்டேன்னு சொல்லுங்கன்னா அந்த பாட்டி தேம்பி மூக்க சிந்தி அழுது. தம்பி இதுல ஒண்ணா விளையாடு, சாவத்துல விளையாடாத பைத்தியமே. நீ எல்லாம் நம்ம எப்படி இருப்ப? நானு சும்மா நீ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்டி ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா அவன் வந்து லைக்குக்காக சாவறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. நீ அதே மாதிரி செத்துட்டு இருக்கியா? லூசு மாதிரி இது மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதன்னு அவ்வளவு பிரத்துக்கு நானே சாவடிச்சிருவோம். நீ பைத்தியம், வீட்டுக்கு வாடா. உன் கூட வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம் போல இருக்கே. ராதா, நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன், வரேன்.